lens formula, is it 1 by u plus 1 by v equal to 1 by f? Sir, 1 by v minus 1 by u equal to 1 by v minus 1 by u equal to 1 by f. Yes, sir. Okay. Plus வராது, மைனஸ் வரும். Yes, sir. Plus வந்து mirror formula. Mirror formula. Okay, I am getting. Okay, right. குழந்தைகளா பார்த்துக்குங்க. நான் பண்ணுற மிஸ்டேக் மாதிரி நீங்கள் பண்ணிடக்கூடாது. I thank myself because I made that mistake. And Nitin Raj is able to pinpoint so that you remember this forever. That's how we learn many things. Yes, go to the next question, Nitin. What kind of mirror is used in solar cooker? Convex. Convex-ஆ concave-ஆ கொஞ்சம் யோசிச்சு. Concave mirror தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சோலார் குக்கர்ல. ஏன்னா நமக்கு வந்து ஃபோக்கல் பாயிண்ட் வந்து மிரருக்கு இன்ஃப்ரண்ட்ல ஃபார்ம் ஆகும். இதே கான்வெக்ஸ் மிரர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபோக்கல் பாயிண்ட் பிஹைண்ட் த மிரர் இருக்கும். அதனால நமக்கு ஹீட் எனர்ஜி வந்து கரெக்டா நமக்கு முன்னாடி கிடைக்காது. இதே இப்ப கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சன்லைட்டோட எல்லா பீமுமே வந்து ஃபோக்கல் பாயிண்ட்ல வந்து கன்வர்ஜ் ஆகும். இப்ப ஃபோக்கல் பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆனா அந்த பாயிண்ட்ல நம்ம வந்து குக்கர் வச்சா நமக்கு அதுதான் வந்து சோலார் குக்கரா இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்னன்னு யாரோ சொல்லும். ஃபார் லென்ஸ் மேக்னிஃபிகேஷன். Height of the image by height of the object. Right. In terms of image distance and object distance. Distance of image by distance of object. இப்ப இதே வந்து நம்ம அத சிம்பல்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணாக்கா V by u. இல்ல கரெக்டா பிளஸ் v by u தான் வரும். மிரருக்கு தான் வந்து மைனஸ் v by u வரும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கான்கேவ் மிரருக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா கான்கேவ் மிரருக்கு? கான்கேவ் மிரர் பாசிட்டிவா தான் இருக்கும் சார். நெகட்டிவா இருக்கும் சார் கான்கேவ் மிரர். நெகட்டிவா? ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க எல்லாருக்கும். எனக்கு ஓகே சார். இப்ப நம்ம வந்து சைன் கன்வென்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். அதாவது சைன் கன்வென்ஷன் வந்து கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் தான் இப்ப வேர்ல்டு வைட்ல ஃபாலோ பண்றாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னாக்கா நம்ம மிரரை வந்து மிரரோட போல வந்து நம்ம ஆரிஜின்ல வைப்போம், கிராஃபோட ஆரிஜின்ல வைப்போம். அது மட்டும் இல்லாம அந்த ஆப்ஜெக்ட மிரருக்கு லெஃப்ட் சைட்ல வைப்போம். அப்படின்னாக்கா ஆப்ஜெக்ட்ல இருந்து எமர்ஜ் ஆகுற இன்சிடென்ட் ரேஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் நமக்கு மூவ் ஆகும். ஆனா நம்ம மெஷர் பண்ற எல்லா டைரக்ஷனுமே வந்து போல்ல இருந்து தான் மெஷர் பண்ணுவோம். அதாவது போல் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. போல்ல இருந்து நாம லெஃப்ட் சைடுக்கு தான் மெஷர் பண்ணுவோம் கான்கேவ் மிரர்ல. ஆனா இன்சிடென்ட் ரே வந்து லெஃப்ட் டு ரைட் போகுது, நம்ம மெஷர் பண்றது ரைட் டு லெஃப்ட் போகுது. இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கனால நம்ம அதை நெகட்டிவா எடுத்துக்கணும். ஓகே, குட். நெக்ஸ்ட் வந்து இப்ப பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து ஒன் டயாப்டரா இருந்ததுன்னா ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும் சென்டிமீட்டர்ல? மிஸ்டர் தேசிங்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. கரெக்ட். If the power of the convex lens is 1 diopter, then find the focal length of the convex lens. 1 meter. இப்ப நம்ம சென்டிமீட்டர்ல எழுதுனா 100 சென்டிமீட்டர் எழுதுவோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட், அதாவது கார்பன் பத்தி படிக்கிற பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரிக்கு என்னன்னு சொல்லுவோம்? The branch of chemistry which Organic chemistry. Correct, organic chemistry. IUPAC full form? International Union Applied Chemistry. வேற யாரோ ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு? யார் அது? எனக்கு மறந்து போச்சு. அதர் தேன் நிதின் ராஜ். தர்ஷினி, யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப். நிதின் அப்புறம் கேப் ஃபில்லிங்க்கு வரலாம்.
இப்போதைக்கு Okay, sir. தர்ஷினி ஐ திங்க் சம் ப்ராப்ளம் வித் அனிஷாஸ் ஃபோன் ஐ திங்க் எனிவே தர்ஷினி யூ கேன் கேரி ஆன். எஸ் சார். இன்னைக்கு நம்ம வந்து பிளட் பத்தி பார்க்கலாம். பிளட் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான, அதுதான் நமக்கு எனர்ஜி கொடுக்கறது. பிளட் இஸ் த மெயின் சர்க்குலேட்டரி மீடியம் ஆஃப் ஹியூமன் பாடி. பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கும். இட் இஸ் அ ரெட் கலர் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட். பிளட்னா அதுல பிளட் மட்டும் இருக்காது, அதுக்குன்னு சில காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும். பிளட்டுக்குன்னு ஒரு 2 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிளாஸ்மா, இன்னொன்னு ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்ல 3 டைப்ஸ் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பிளாஸ்மா பார்க்கலாம். பிளாஸ்மா வந்து பாத்தீங்கன்னா அல்கலைன் நேச்சர்ல இருக்கும். அதுல வந்து நான் செல்லுலார் சப்ஸ்டான்ஸ். நம்ம பிளட்ல 55% ஆஃப் பிளட் வந்து பிளாஸ்மா தான் இருக்கும். அதுல ஆர்கானிக் சப்ஸ்டான்ஸ்லாம் நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கு. என்ன மாதிரி பாத்தீங்கன்னா புரோட்டீன், குளுக்கோஸ், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ், இந்த மாதிரி ஆர்கானிக் சப்ஸ்டான்ஸ்லாம் பிளாஸ்மால ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளட். நம்ம பிளட்டை 3 டைப்ஸா சொல்லுவாங்க. யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க சொல்லலாம். Red blood cell, white blood cell, blood platelets. கரெக்ட். நீங்க வந்து ரெட் பிளட் செல்ஸ் சொன்னீங்களா? அந்த செல்ஸ்க்கு பதில் இன்னொரு நேம் இருக்கு பயாலஜில. அது என்னது? Erythrocytes. எஸ், கார்புசெல்ஸ். ரெட் பிளட் செல்ஸ ரெட் பிளட் கார்புசெல்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எரித்ரோசைட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து செகண்ட் ஒன் வந்து ஒயிட் பிளட் கார்புசெல்ஸ் ஆர் லீகோசைட்ஸ். தேர்ட் ஒன் வந்து பிளட் பிளாட்டலைட்ஸ் ஆர் த்ரோம்போசைட்ஸ். ஃபர்ஸ்ட் ரெட் பிளட் செல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், நம்ம ஹியூமன் பாடியில பிளட் போகாத பார்ட் எது? ஹேர். ரெட்டினா. ஹேர். எஸ் சார், ஐபால். ஐபால், ஓகே. அது ஏன்னு சொல்ல முடியுங்களா? ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஆப்டிக் நர்வ் கனெக்ட் ஆகுறனால அது ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். அப்புறம் இன்னொரு ரீசன் இருக்கு. அந்த பார்ட்டுக்கு, அந்த ஐபால்க்கு வந்து பிளட் வெசல்ஸ் போகாது. மோஸ்ட்லி பிளட் வந்து பிளட் வெசல்ஸ் தான் டிராவல் ஆகும். பிளட் வெசல்ஸே போகலன்னா அங்க பிளட் போகாது. இப்போ நம்ம ரெட் பிளட் செல்க்கு வந்துடலாம். ரெட் பிளட் செல்ஸை எரித்ரோசைட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து போட் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹியூமன் பாடியில மோஸ்ட் அபண்டன்ட் செல் இதுதான். இன்னொரு கொஸ்டின், ரெட் பிளட் செல்ஸ் ஏன் ரெட் கலர்ல இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா அதுல ஹீமோகுளோபின் அப்படின்ற பிக்மெண்ட் இருக்கும். ஹீமோகுளோபின் வந்து அயனும் நைட்ரஜன் பாண்டும் இருக்கும். அந்த அயன் இருக்கனால அது வந்து ரெட் கலர்ல இருக்கு. எஸ், யூ ஆர் ரைட். இந்த ஆர்பிசி வந்து மோஸ்ட்லி போன் நேரோல தான் ஃபார்ம் ஆகும். இதில் நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா தர்ஷினி? சாரி ஃபார் இன்டரப்ஷன். என்னென்னா எங்கள் ஒய்ஃபுக்கு பிளட்டு ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குதுன்னு நம்ம டாக்டர்கிட்ட போனோம். ஐ திங்க் நார்மலி லேடிஸ்க்கு அரௌண்ட் 12 இருக்கணும், 11 or 12 இருக்கணும். எங்கள் ஒய்ஃபுக்கு மச் லெஸ் 9 or 8 இருந்தது. அப்போ அவங்க வந்து அந்த அயன் டேப்லெட் கொடுத்தாங்க. இப்போ எங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, அயன் டேப்லெட் வேண்டாம் சார், நான் வந்து ஏதாவது ஒரு நேச்சுரலாக ஏதோ ஒரு ஃபுட்டு சொல்லுங்கள் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. அவங்க அப்போ அவர் சொன்னார், நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்லாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன், அயன் டேப்லெட் வேண்டான்னு சொன்னார். அதுக்கு அவர் ஜோக் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு டேப்லெட் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஈக்குவலண்ட்டுன்னா ஒரு லாரி பேரிச்சம்பழம் சாப்பிடணும், அப்போ தான் அது ஈக்குவலண்ட்டு அப்படின்னார். ஸோ 1 டேப்லெட் ஆஃப் அயன் டேப்லெட் இஸ் ஈக்குவல் டு 1 லாரி ஆஃப் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா என்ன அயன் வருமோ அந்த அளவுக்கு அந்த டேப்லெட்டில் இருக்குங்க. ஒரு லாரி பேரிச்சம்பழம் நீங்கள் சாப்பிட முடியுமா டெய்லி அப்படின்னு கேட்டார். எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. ஓகே, கேரி ஆன். எஸ் சார். இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை கான்கேவ் இல்லை டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். இவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 days. மோஸ்ட்லி நம்ம பாடியில் லங்ஸ்லேருந்து நிறைய டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜன் கொண்டு போகிற ப்ராசஸில் இவங்க ஈடுபடுவாங்க. அடுத்து WBC, ஒயிட் பிளட் கார்புசல்ஸ் ஆர் லீகோசைட்ஸ். இவங்களோட லைஃப் டைம் 1 week மட்டும்தான். இந்த WBCக்கு கலர் இருக்குமா இருக்காதா? இருக்காது. இட் இஸ் கலர்லெஸ். இல்ல, இதுக்கு கலர் இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆர்பிசி வந்து கலர் இருக்கிறது, ஆனா அதுல வந்து நியூக்ளியஸ் இருக்காது. ஆனா WBC கலர்லெஸ், அது நியூக்ளியேட்டட் செல்ஸ். மோஸ்ட்லி WBC வந்து நம்ம லிம்ஃப்ல தான் அதிகமா ஃபார்ம் ஆகும். லிம்ஃபை தவிர தைமஸ், ஸ்பிளீன், போன் நேரோ இந்த மாதிரி இடத்துலயும் ஃபார்ம் ஆகும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமீபாய்ட் மூவ்மெண்ட் இருக்கிறவங்க. நம்ம WBCயை 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு கிரானுலோசைட்ஸ், இன்னொன்னு ஏ கிரானுலோசைட்ஸ்.
ஃபர்ஸ்ட் கிரானுலர் சைட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இவங்க வந்து தே கண்டெய்ன் கிரானுலர்ஸ் இன் சைட்டோபிளாசம். இந்த நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல லோப்டுன்னு சொல்லலாம். இந்த கிரானுலோசைட்ஸே 3 டைப்ஸா பிரிப்பாங்க. WBCயை 2 டைப்ஸா பிரிப்பாங்க. ஒன்னு கிரானுலோசைட்ஸ், இன்னொன்னு ஏ கிரானுலோசைட்ஸ். அதுல கிரானுலோசைட்ஸே 3 டைப்ஸா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியூட்ரோஃபில், செகண்ட் டைப் ஈஸ்னோஃபில், தேர்ட் டைப் பேசோஃபில். ஃபர்ஸ்ட் நியூட்ரோஃபில், இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ், தே ஆர் இன் லார்ஜ் சைஸ். 2 to 7 லோப்டு நியூக்ளியஸ் இருக்கும். டோட்டல் லீகோசைட்ஸ், அதாவது டோட்டல் WBCலயே இந்த நியூட்ரோஃபில் மட்டும் 60 to 65% இருப்பாங்க. நம்ம பாடியில வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை இன்ஃப்ளமேஷன் இதான் நம்மள அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த நியூட்ரோஃபிலோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஈஸ்னோஃபில்ஸ், இவங்க வந்து பைலோப்டு நியூக்ளியஸ். நியூட்ரோஃபில் லோப்டு நியூக்ளியஸ், ஈஸ்னோஃபில் பைலோப்டு நியூக்ளியஸ், பேசோஃபில் லோப்டு நியூக்ளியஸ். இந்த ஈஸ்னோஃபில் இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் லீகோசைட்ஸ்ல 2 to 3% தான் இருப்பாங்க. நம்ம பாடியில அலர்ஜி வரும் இல்லைங்களா, அலர்ஜி வரும்போது தான் எங்களோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம டீடாக்சிஃபிகேஷன் டாக்ஸின்ஸையும் உங்க. அடுத்து பேசோஃபில்ஸ் லோப்டு நியூக்ளியஸ். இவங்க டோட்டல் லீகோசைட்ஸ்ல 0.5 to 1% தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின், லீகோசைட்ஸ்ல நியூட்ரோஃபில் அதிகமா இருப்பாங்களா, ஈஸ்னோஃபில் அதிகமா இருப்பாங்களா, பேசோஃபில் அதிகமா இருப்பாங்களா? நியூட்ரோஃபில்ஸ். எஸ். யார் ரொம்ப கம்மியா இருப்பா? பேசோஃபில்ஸ். எஸ், ஓகே. அடுத்து ஏ கிரானுலோசைட்ஸ். இதை வந்து நம்ம 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு லிம்போசைட்ஸ், இன்னொன்னு மோனோசைட்ஸ். லிம்போசைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 to 25% இருப்பாங்க. WBCலயே லிம்போசைட்ஸ் 20 to 25% இருப்பாங்க. இவங்க தான் நமக்கு வந்து அதிகமா இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்றவங்க. அடுத்து மோனோசைட்ஸ், இவங்களும் லார்ஜஸ்ட் ஆஃப் த லியூகோசைட்ஸ் தான். இவங்க அமீபாய்ட் ஷேப்ல இருப்பாங்க. 5 to 6% லீகோசைட்ஸ் இவங்க தான் இருப்பாங்க. சாரி, லீகோசைட்ஸ்ல 5 to 6% மோனோசைட்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம தே ஆர் phagocytic and engulf bacterias. அடுத்து blood platelets or thrombocytes. இவங்க ரொம்ப ஸ்மால் ஷேப்ல இருப்பாங்க. சேம் டைம் இவங்க கலர்லெஸ். இவங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்காது. இவங்களோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 8 to 10 days. நம்ம பிளட் கிளாட்டிங் நடக்கும்போது இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம உடம்புல ஏதாவது காயம் படிச்சுன்னு வைங்களேன், அந்த காயத்துல கிளாட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் இட். அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் நம்ம உடம்புல காயம் ஏற்பட்டு அங்கே பிளட் லாஸ் ஆகும்போது அதை ப்ரிவென்ட் பண்றது இந்த த்ரோம்போசைட்ஸ் தான். பிளட் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட் பார்த்தோம். பிளாஸ்மா, ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்ல 3 இருக்கு. ரெட் பிளட் கார்புசல்ஸ் ஆர் எரித்ரோசைட்ஸ், ஒயிட் பிளட் கார்புசல்ஸ் ஆர் லீகோசைட்ஸ், அப்புறம் பிளட் பிளாட்லெட்ஸ் ஆர் த்ரோம்போசைட்ஸ். ஆர்பிசினா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து WBC பார்த்தாச்சு, அதோட டைப்ஸ் 2 பார்த்துட்டோம். கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்டை 3 டைப்பா பிரிக்கிறாங்கன்னு பார்த்தாச்சு. அது நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில். அடுத்து ஏ கிரானுலோசைட்ஸ் பார்த்தோம், அது 2 டைப்ஸ்னு பார்த்தோம், லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ். அதுக்கப்புறம் பிளட் பிளாட்லைட்ஸும் பார்த்தோம். இந்த பிளட் பிளாட்லைட்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்கு, அது என்ன? த்ரோம்போசைட்ஸ். எஸ், த்ரோம்போசைட்ஸ். அடுத்து நம்ம இந்த பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட்லி இவங்க வந்து ரெஸ்பிரேட்டரி கேஸ் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பிரேட்டரி கேஸ் எது? ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைட்ஸ். ஆக்சிஜன் இஸ் ரெஸ்பிரேட்டரி கேஸ், கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ அவங்க அந்த ரெஸ்பிரேட்டரி கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நம்ம பிளட்டு. அடுத்து டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அது பிளட் வந்து எல்லா பார்ட்டுக்கும் போகும், ஐபால் தவிர. அப்போ போகும்போது எல்லா இடத்துக்குமே அந்த டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸையும் இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ், அப்புறம் நைட்ரோஜீனஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட்.
இந்த 3 நைட்ரோஜனஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸையும் இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம பாடியில டிசீஸ் அஃபெக்ட் ஆகும்போது அதை அகெயின்ஸ்ட் பண்ற நம்ம ப்ரொடக்ஷன் அதுக்கு அகெயின்ஸ்டாக நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களே அதுல இவங்க இன்வால்வ் ஆவாங்க. அப்புறம் நம்ம பாடியோட டெம்பரேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்றது இவங்க தான். சேம் டைம் நம்ம பாடியில வாட்டர் பேலன்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்றதும் இவங்க தான். அடுத்து ஒரு சின்ன நோட்டு, அனீமியா டிசீஸ் எதனால வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? Iron deficiency. எஸ், நம்ம பாடியில ஆர்பிசியோட லெவல் கம்மியாகும் போது வர்றது பேர் அனீமியா. லீகோசைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில WBC இன்க்ரீஸ் ஆகிறதால வர்றது. லீகோபீனியா வந்து நம்ம பாடியில WBC டிக்ரீஸ் ஆகிறதால வர்றது. நம்ம பாடியில த்ரோம்போசைட்ஸ் இருக்கு, பிளட் பேட்டலைட்ஸ், அவங்க டிக்ரீஸ் ஆனா வர்ற டிசீஸ் பேரு த்ரோம்போசைட்டோபீனியா. நீங்க பேர்ல கண்டுபிடிச்சிடலாம். த்ரோம்போசைட்ஸால டிக்ரீஸ் ஆகி வந்துச்சுன்னா அது த்ரோம்போசைட்டோபீனியா. லீகோசைட்டோசிஸ்னா WBC இன்க்ரீஸ் ஆகிறது, லீகோபீனியானா WBC டிக்ரீஸ் ஆகிறது. சார் நான் ஒரு சில கொஸ்டினோட இல்ல சார், ஒரு சின்ன கொஸ்டினோட நான் அந்த இதை முடிச்சுக்கிறேன் சார். கொஸ்டின் பண்ணுங்க, டைம் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன ஜாயின் பண்ணல, மேபி சம் ப்ராப்ளம், மேபி கரண்ட் இல்லையா நம்ம தெரியல. நோ ப்ராப்ளம், யூ டூ இட். யாராவது ஒருத்தவங்க நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்க நேம் சொல்லிடுங்க, அப்புறம் நான் கொஸ்டின் கேட்கறேன். இல்ல நீ கொஸ்டின் கேளுங்க, அப்பதான் நேம் சொல்லுவாங்க. எஸ் சார், ரேனுக்கான ஒருத்தவங்க நேம் சொன்னாங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்ல நீங்க எனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஓகே. அடுத்து இன்னொரு ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினும் கூட. லீகோபீனியா எதனால வர்றது, லீகோசைட்டோசிஸ் எதனால வர்றது? மெய்யரசி சொல்லுங்க. லீகோபீனியா வந்து WBC டிக்ரீஸ் ஆகுறதுனால வருது. லீகோசைட்டோசிஸ் வந்து WBC இன்க்ரீஸ் ஆகுறதுனால வருது. எஸ், யூ ஆர் ரைட். அடுத்து ஒரு சிம்பிளான கொஸ்டின், இது யாருக்கும் நான் கேட்குறேன். ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் எத்தனை டேஸ்? 120 days. எஸ். அடுத்து இன்னொரு கொஸ்டின், ஒன் செகண்ட். த்ரோம்போசைட்ஸ் பார்த்தோம்ல, அதோட லைஃப் ஸ்பேன் 8 to 10 days. Yes, you're right. Sir, I'm finishing my seminar, sir. இப்போ யூஸ்வலாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது தேர் வில் பி பிளட் லாஸ் இருக்கும். ஆனால் அந்த பிளட்டு ஊஸ் அவுட் ஆகும், திடீர்னு அதே உறைஞ்சிரும். அதுக்கு எந்த ஒரு பிளட்டோட பார்ட் இஸ் இல்லை எந்த த்ரோம்போசைட் பிளட் பிளாட்லெட்டுங்கிறது தான் அதுக்கு யூஸ் ஆகுது. கரெக்ட், ஓகே, வெரி குட். Anisha is joining and leaving. I think there was some problem with their mic. இது நினைக்கிறேன். Okay. Anybody else wants to continue? Subhashri, I think, has got something to take class, I think. அவங்க எதோ டீச் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அனிஷா, இங்கே ஒன்றும் நம்ம வரவே இல்லையே. வேற எதோ போட்டாங்க. ஐயோ, அவங்க ஐ திங்க் ஷீஸ் எதில் டீச் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஐ எம் டீச்சிங் வாட் ஹேப்பன். அவங்க டீச் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க ஜாயின் பண்ணாமல் டீச் பண்ணுறாங்களாட்ருக்கு ஏதோ. ஓகே ஓகே, இப்போ ஜாயின் பண்ணுற போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஆஃப்டர் லீவிங் ஐ திங்க் ஷீஸ் டாக்கிங், ஐ திங்க் தேர் ஏதோ சம் ப்ராப்ளம், டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம். சார் அவங்க அந்த கிளாஸ்ல வந்து கட் பண்ண சொல்லிட்டு ரீஜாயின் பண்ண சொல்லுங்க சார். அதுதான் ஐ ஆஸ்ட் ப்ளீஸ் ரீஜாயின் சொல்லட்டுமா? ப்ளீஸ் ரீஜாயின் சொல்லணும்.
அப்புறம் rejoin. சார் நான் ஒரு போஸ்ட் அண்ட் மோஷன் அந்த டாபிக் பத்தி ஒரு சின்னதா ஒரு செமினார் எடுக்கலாம்னு இருக்கேன் சார். யாரு மெய்யர்ஸ்ரீ எடுங்க சார் மெய்யர்ஸ்ரீ. ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா we will give her the time. ஏன்னா அவங்க அதுக்குன்னு டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. யூனோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நாட் ஓன்லி தட் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஹியர் அனிஷா. நல்லா ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அதையும் ஒரு ரீசன் நான் வை யூ வாண்ட் வை தட் இஸ் த ரீசன் ஐ இன்வைட்டட் ஹர். அண்ட் பயாலஜி ரொம்ப நாளாக எடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்ல, பட் ஐ வாஸ் டோல்ட் பை அதர் ஸ்டூடெண்ட்ஸ் தட் ஷீ டேக்ஸ் பயாலஜி வெரி நைஸ். அனிஷா ஹஸ் கம். அனிஷா, sorry, I mean, I think some problem, I do not know. We did not hear anything from you. You can start from the beginning. Okay, sir. I will start from the beginning. I'm not going to share my screen don't now. share the screen. I talked more than 30 minutes. Yes, sir. Yeah, carry on. Yes, sir. Okay. So today we are going to see about the nervous system. And here for the NTSC point of view, nervous system is a complex collection of specialized nervous cells. So it is which have neurons and transmit signals between different parts of the body. So right now we are going to see about the major types of the nervous tissues and more other things about the nerve cells. So right now, nerve impulse is something that carry from one place to another by the neurons. So the neural system comprises of highly specialized cells called neurons, which can detect, receive, process and transmit different kinds of stimuli. So simply, they form more types of functions. One such function is sensory function. It receives sensory input from internal and external environment. Motor function, it transmits motor commands from the brain to the skeletal and muscular system. And autonomic function are called as reflex actions. So these type of reflex actions are called autonomic functions. And then we are going to see about the human neural system. Human neural system is divided into two. The central neural system is called as CNS and the peripheral neural system is called as PNS. The structural and functional units are very similar, but they transform the nerve impulses. The non-nervous special cells are called neuroglia, which is very, very important in the NTSC point of view. And neuroglia form the supporting cells of the nervous tissue. There are 3 functional classes of neurons. They are afferent neurons. They take sensory impulses to the central neural system from the sensory organs. And then the second type is efferent neurons. They carry motor impulses from the CNS to the effector organs. And then the interneurons that lie entirely with the CNS between the afferent and efferent neurons. So these type of 3 neurons differ in their functions. The first one is afferent. They take the sensory impulse from the central nervous system to the organs, and then efferent that carry motor impulses from the CNS to the effector organs, and then interneurons that lie entirely within the CNS between the afferent and efferent. So these are consisted of these type of connective tissue, and central nervous system do not have a connective tissue. Their space is filled with neuroglia, and they perform several functions such as providing nourishment to the surrounding neurons, and also for repairing the injured tissues due to the dividing and regenerating capacity. The phagocyte cells engulf the foreign particles at the time of any injury to the brain. And also, neuron have the structural unit like the neurolemma, axolemma, like that. The plasma membrane covering the neuron is called as neurolemma, and the axon is called as axolemma, which is very, very important in nervous tissue. In nervous system, we have to remember the terms first. And then a neuron is a microscopic substance. It contains of body, soma, and dendrites, and then axon. The cell body is spherical part, and that don't have a centriole because cell division do not occur. Okay, I will talk a little bit. And then an axon is a long fiber
that arises sir, from a Tulsi Parle cone-shaped sir. area of the cell body, and அதான் it can இது be called காலையில as 10 மணிக்கு வர axon சொல்லுங்க, hillock. சாப்பிடாம வரணுமா? And the axon is covered by the swan cells, which contains the myelin sheath. Myelin sheath is a protective சரி, அப்ப layer. நான் 10 மணிக்கு Without வரணும் இல்லைங்களா myelin sheath, it சாப்பிடாம? cannot be protected and nerve impulses ஓ, could 8:30 not வரணும். happen. So the nerve cells also have two types of cells. சரி, One 8:30 is நான் சாப்பிடாம வரேன். cell with சரிங்களா? myelin sheath. The topic is nervous system. Okay. One is myelin sheath, and the second one is without myelin Anisha, sheath. We will Anisha, discuss just about them. sorry for the interruption. You can go little slow. Yeah, okay, sir. Some students feel that you should go slow, please. Yeah, carry on. And then this axon, yes, sir. The axon is particularly of peripheral nerves. So axon contains something which is surrounded by these swan cells. So swan cells are a type of glial cell. So to form myelin sheath, which acts as an insulator, it is performed. And myelin sheath is associated only with the axon, and dendrites are always non-myelinated. Myelin sheath provides the structural support and protection from that. And then dendrites are always non-myelinated, but axon is myelinated. Swan cells are not continuous along the axon, so there are gaps in the myelin sheath between the adjacent swan cells. These gaps are called nodes of Ranvier. Large myelinated nerve fibers conduct impulses rapidly, whereas non-myelinated fibers conduct impulses quite slowly. And the longest cell in the human body are neurons, as we know, and the length of the neuron is 100 micrometer, which is a very important thing. And each branch at the distal end of the axon terminates into a bulb-like structure which possesses the synaptic knob. And those synaptic knobs are filled with neurotransmitters. Neurotransmitters transmit the nerve impulse from one place to another, and they fill the cell body to an interneural space or to a neuromuscular junctions. Neurons can be divided into three types based on the number of dendrites they possess. The number one is multipolar neuron. They have more processes with one axon, and they are found in the early embryos. And then bipolar neuron, they have two processes and with one axon and one dendrite. These are found in the retina of eye, and also inner ear and the olfactory area of the brain. That is the thing we saw. And then the unipolar neuron. Unipolar neuron is something that located on the ganglia of the cranial nerve, and also we have something called as generation of conduction and nerve impulses. The intracellular fluid is something that helps for the connection of the neural tissues, and then it gives us more things about the connection, and it impulses the another thing, and it can be called as transmission of impulses. So we have more voltage channels in that. And central nervous system contains a brain. The brain is the command and control system and the site of the formation processing. And also it is covered by three types of layers. Number one is durameter. Durameter is the outer thick layer, and that thick layer have that thing. And the thick layer can do those type of things. A median longitudinal fissure is something that is inside that, and the cerebrum is longitudinally into two cerebral hemispheres. So we have those type of things that is called as median. Median is present inside, so that it divides the brain into two parts. One is the cerebral hemisphere, and another part is the left and right hemisphere. So diencephalon consists largely of the following three paired structures: the epithalamus, the choroid plexus, and another thing called the pineal melatonin. So melatonin hormone regulates the sleep and wake cycle. So the function of the frontal brain is behavior, intelligence, memory, and movement. So the function of the parietal brain is language, reading, sensation. And the function of the another type of cerebrum is speech, hearing, and memory. And the occipital site gives the visual processing. Human brain is formed of large number of parts like cerebrum, thalamus, hypothalamus,
pons, cerebrum, and medulla oblongata. Each part performs some specialized function, and all the parts are essential for the survival of a person. And hypothalamus, it acts as a thermoregulatory center. That is very, very important. It forms the floor of the diencephalon. So it forms the floor, and it regulates the temperature of the body, urge for eating and drinking. And also, brain stem is a part of the brain between the spinal cord and diencephalon. It consists of midbrain, pons varolii, and medulla oblongata. That is the backside of the brain. We can call that as brain stem. So midbrain is located below the diencephalon and the pons. The lower portion of the midbrain consists longitudinal bands, and it has some cerebral pouches within that. So then we can expand the thing to the maximum of size. And the spinal cord. Spinal cord is a long, central, slender, cylindrical nervous tissue. It is protected by something called as the spinal fluid. Spinal fluid is filled with that vertebral column, and it is surrounded by 3 membranes as in brain. The spinal cord extends from brainstem into the vertebral canal of the vertebral. Yeah, Anisha, I think some disturbance is there. Anisha, some disturbance is there. Maybe we will stop at this. Anisha, some disturbance is there. Maybe we will stop at this, and then maybe we'll continue with our other discussions. And okay, I think she has left because I think some disturbance in her technology. No problem. So that's it. Okay. இப்போ அவங்க சொன்னதில் I have some 1 or 2 questions for you. Just see what is the role of cortex? What is the role of cortex? Anybody can explain? From whatever you studied or whatever you heard from her. Any idea? Have you heard of a word called cortex in your life? கேக்குதுங்களா? சார் நான் பேசுறது present in brain sir. Sir, it is cerebral cortex. Yeah, cerebral cortex. What is that cortex? Can you explain? யாராவது சொல்ல முடியுமா? Sir, I can't able to tell what is it, but I can tell what will it do. Yeah, what is the role of cortex rather? I would put it that way. Sir, it helps in attention, awareness, memory, language, consciousness. Okay, what actually controls the art aspect of our life? That is creativity, poem writing, all these. Cerebrum. Cerebrum? Yes, okay. Then what actually controls our heart and then our lungs? Medulla oblongata. What oblongata? Medulla oblongata. Yeah. Yes, sir. What oblongata you said? Medulla. Yes, sir. Medulla oblongata, that is correct. Okay. Now that in the spinal cord, the last and the fag end of spinal cord, what is that called? Central nervous system. No, central, but the கீழே இருக்கிற அந்த இதுக்கு தண்டுவடத்துக்கு என்ன சொல்றோம்? Is there a word for that? Vertebrum. What sir? Vertebrum. எனக்கு சரியா தெரியல, but I think something else. Okay, அது எனக்கு சரியா தெரியல. அது நீங்க செக் பண்ணிக்கங்க. Then what is நம்ம adrenal gland இருக்குல்ல சார், அங்க கூட cortex இருக்கு சார், adrenal cortex. Adrenal cortex. Okay. What is thalamus? அப்படிங்கிறது என்ன thalamus? இதெல்லாம் சில Sir, it's a gland. Thalamus is a gland? Sensory gland. Yes, sir. Present in a brain. Brain. Yeah, brain la ulla or gland thalamus. And what is dance off? Dance off. Have you heard of this word, dance off? Diencephalon.
என்னங்க அது சார் டான்ஸர் டைசன் செஃபலானா என்னங்க சார் டைசன் செஃபலானா சார் இல்லை தெரில. See, these are some words I have written from some of these some old question papers. What is biometer? பயோமீட்டர்னு ஏதாவது தெரியுமா? ஓகே, இதெல்லாம் தெரியாட்டியும் பரவாயில்ல. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க உங்கள் புக்கில், வெதர் இட் இஸ் தேர் இன் யுவர் புக் ஆர் நாட். These are some words which I have seen in our old question papers or some sample papers. I won't say old question paper. Some sample papersல இதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த ஸ்பைனல் கார்டு இஸ் ஸ்பிளிட் இன்டு 3 parts. Am I correct? 3 பார்ட்டா? சுதா கிருஷ்ணா, யூ சுவிட்ச் ஆஃப் யுவர் மைக் ப்ளீஸ். ஸ்பைனல் கார்டு வந்து 3ஆக பிரிக்கிறாங்களா? ஆர் யூ ஷூர்? எஸ் சார். வாட் ஆர் தோஸ்? கேன் யூ ஜஸ்ட் ஒன் செகண்ட் சொல்ல முடியுமா? யாராவது? எனக்கு தெரியாது, மறந்துட்டேன். பட் ஐ ரெட் இட். cervical, thoracic, lumbar. லம்பார். இன்னொன்று என்ன சொன்னீங்க? thoracic, THORACIC. thoracic. thoracic-ன்னு பேர். thoracic. And then what did you say? One more. cervical. cervical. ஓகே ஓகே ஓகே. cervical தான் மேலே இருக்கும். லம்பார் அப்படிங்கிறது கீழே இருக்குமா? I don't know sir. யூ டோன்ட் நோ. செக். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் சம் கொஸ்டின்ஸ் மேபி எந்த கிளாஸ்ன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. மேபி 10th இருக்கலாம், 9th இருக்கலாம். ஆர் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, தே மே ஈவன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் 1 or 2 which is not there in your syllabus. See, not there in your book, rather it's not syllabus, not there in your book. See, syllabus அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் புக்குக்கும் சிபிஎஸ்சி புக்குக்கும் மோர் ஆர் லெஸ் சேம். ஒரு 2 to 3% வித்தியாசம் வரும். அந்த 2 to 3%ல something may be covered in CBSE which may not be there in your book, something which is covered in the state board which is not there in the CBSE. அந்த 2-3 போர்ஷனில், அந்த 2-3%ல இதெல்லாம் வரலாம் அப்படின்னு. அண்ட் தெர் இஸ் சம்திங் some part of your brain which absorbs the shock or which controls the shock. அது என்னன்னு தெரியுமா? அதுக்கு அரங்கநாடா என்னமோ ஒன்று இருக்கே. அரங்கநாட் whatever. அரங்கநாட்டா. எனிவே, நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் சம் ஆஃப் த திங்ஸ், ஐ மீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின். அண்ட் தட் ஷாக், ஏதாவது ஷாக்கு வந்ததுன்னா அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது பிரெயினில். அதுக்கு அரங்கநாட் சம்திங் லைக் தட். யூ செக் வித் தம். பயோமீட்டர்னு என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டான்ஸ் adrenaline, measuring carbon dioxide. ஐ டோன்ட் நோ. அதான் வேண்டாம், நம்ம இப்போ ரொம்ப கெஸ் பண்ண வேண்டாம். யூ செக் இன் யுவர் புக். டோன்ட் கெஸ். கெஸ் பண்ண ராங்காக போனாலும் போயிடும். தட் இஸ் மெயின் திங் ஐ வாண்டட் டு கன்வே. தென் வாட் எல்ஸ் ஐ வாண்டட் டு கன்வே? ஒரு நிமிஷம். தீஸ் ஆர் சம் திங்ஸ். ஓகே, மேபி வேறு யாராவது ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்களா, இல்லை கொஸ்டின் கேட்குறீங்களா? another 5 minutes are there. Anybody wants to? சார் நான் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பத்தி ஒரு Mayersi is there. Yes, Mayersi. Forgot. Okay. சார் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பத்தி ஒரு சின்ன டாபிக். அதுல வந்து அரிஸ்டாட்டில் ஒரு கிரீக் பிலாசபர் சயின்டிஸ்ட், அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எர்த்ல இருக்கிற பாடிஸோட நேச்சுரல் ஸ்டேட் ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, ஒரு மூவிங் பாடி நேச்சுரலா ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்க தேவையில்ல. அதை வந்து நம்ம நேச்சுரல் மோஷன் சொல்றோம். அது வந்து ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட். அவர் இன்னொன்னு சொல்றாரு, ரெஸ்ட்ல இருக்கிற பாடி வந்து மோஷனுக்கு போறதுக்கு ஒரு புஷ் இல்ல புல் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து வயலண்ட் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஃபோர்ஸ் டிபெண்டன்ட். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, 2 டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கிற பாடிஸை நம்ம ஒரு ஹைட்ல இருந்து தூக்கி போடும்போது அதுல மாஸ் அதிகமா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் கீழே வந்து விழும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. அடுத்தது வந்து கலீலியோ ஒரு சயின்டிஸ்ட், அவரும் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எல்லா எர்த்லி பாடிஸோட நேச்சுரல் ஸ்டேட்டும் ரெஸ்ட் மட்டும் இல்ல, அது வந்து ஒன்னு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லயும் இருக்கலாம், ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன்லயும் இருக்கலாம்னு சொல்றாரு. எல்லாம் கண்டினியூவா ஒரு மோஷன்ல இருக்கிற ஒரு பாடி வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் அதுல ஆக்ட் ஆகாத வரைக்கும் அதே ஃபோர்ஸை கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து செகண்ட். தேர்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த மூவிங் பாடி, ஏதாச்சும் ஒரு பாடியில
மூவிங்கில் இருக்க பாடியிலையோ இல்லை ரெஸ்ட்ல இருக்கிற பாடியிலையோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் அதில் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து ஃபோர்த் இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வேக்கம் வெற்றிடத்துல இருந்து ஒரு ஹைட்ல நம்ம டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கிற ஒரு 2 ஆப்ஜெக்ட் கீழே போடும்போது, அதாச்சும் ஒரு வேக்கம்ல இருந்து ஒரு ஹைட்ல இருந்து கீழே போடும்போது அது ரெண்டுமே சேம் டைம்லயும் சேம் ரேட், அதாச்சும் சேம் ஃபோர்ஸ்லயும் தான் கீழே விழும் அப்படின்னு சொல்றாரு சார். அவ்வளவுதான் சார். ஓகே. இப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் சொன்னதில் யாருக்கிட்ட நீங்கள் கேள்வி 2 கேள்வி கேளுங்க, எல்லாம் புரிஞ்சிருக்குமான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு கேள்வி கேளுங்க. சார் ஓகே சார். அதில் வந்து ஃபர்ஸ்ட் நேச்சுரல் எர்த்லி பாடிஸ்ல நேச்சுரல் ஸ்டேட் மட்டும் இல்லை, அது வந்து நேச்சுரல் ஸ்டேட் வந்து ரெஸ்ட் மட்டும் இல்லை மோஷனும் தான் அப்படின்னு சொன்னது யாரு? இல்ல, அரிஸ்டாட்டில் வந்து அதோட நேச்சுரல் ஸ்டேட் வந்து கலீலியோ தான் கரெக்ட் ஆன்சர். அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்றாருன்னா, அது நேச்சுரல் ஸ்டேட் எர்த்லி பாடிஸோட எல்லா எர்த்லி பாடிஸோட நேச்சுரல் ஸ்டேட்டும் ரெஸ்ட்னு மட்டும் தான் சொல்றாரு. கலீலியோ தான் ஈவன் ரெஸ்ட்லயும் இருக்கலாம், எய்தர் ரெஸ்ட்லயும் இருக்கலாம் இல்ல யூனிஃபார்ம் மோஷன்லயும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து நேச்சுரல் மோஷன்னா என்ன? ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட். கரெக்ட், ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட். அடுத்து வந்து இது கொஞ்சம் மெய்யர்சி இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? நேச்சுரல் மோஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இண்டிபெண்ட்னு சுதா சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி? இஃப் யூ கேன் டூ இட் ப்ளீஸ். யாரோ ஒருத்தர். ஓகே, நிதினே சொல்லட்டும். நிதின் சொல்லுங்க பார்க்கலாம். சார் அதாவது இப்ப வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல அந்த ஆப்ஜெக்ட் போயிட்டே இருக்கு அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் தேவையில்லை சார். நம்மளால ஏர்த்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்மளால வந்து ஃப்ரிக்ஷன் இல்லாத இடத்துல நம்ம பண்ணலாம் சார். ஓகே, அப்போ அது அந்த அந்த அங்கே கடைசியாக சொன்னார்ல, என்ன சொன்னார்? ஃப்ரிக்ஷன் இல்லாத இடம்னார் இல்லையா? அதுதான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? அதுதான். these are some things, no, you have to read between the lines ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ரீட் பிட்வீன் த லைன்ஸ் என்ன அர்த்தம்? ஒரு லைன் இருக்கு, இன்னொரு லைன், அதுக்கு பிட்வீனில் என்ன இருக்குது, ஒன்று இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை புரிஞ்சு அந்த கரெக்டான அந்த வார்த்தையை போட்டால் தான் அது அந்த சயின்டிஃபிக் அந்த வாட் எவர் நாலேஜ் யூ ஹவ் கெயின்டு வில் பி யூஸ்ஃபுல் அண்ட் இட் வில் பி கரெக்ட். ஸோ அதை உங்களை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். அது எக்ஸாக்டாக அந்த என்ன அந்த வார்த்தை அப்படிங்கிறது ஒவ்வொரு கான்செப்ட் படிக்கும்போது அதில் என்ன வார்த்தை முக்கியம் என்பதை நம்ம படிக்கணும். அந்த சில இடத்துல கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் வடவர் அந்த கான்ஸ்டன்ட்டுங்கிற வேர்டு வரும். சில இடத்துல அட் த சேம் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்ட் என்னமோ வருமே, சரி எஸ்டிபியா என்னமோ வரும். அது ஒன்று ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் எஸ்டிபி அட் வரும். அப்போ அதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறாங்கிறது நீங்கள் கொஞ்சம் உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சயின்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதை உங்களுக்கு ஒரு உணர்த்துறதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். ஓகே, இப்போ அவர் நிதின்ராஜ் சொன்னது கரெக்டுங்களா சுதா அண்ட் மெய்யர்சி? சரி சார். ஓகே, குட் குட். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நம்ம கோட்டை விட்றது அந்த முக்கியமான வேர்டை நம்ம கோட்டை விட்டுருவோம், அப்புறம் மார்க் வரலன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம். ஸோ அது இதுதான் ஒரு ரீசன். ஓகே, நான் அதாவது இனிமேல் நீங்கள் படிக்கும்போது சொல்லுங்கள் சார். நான் கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் நம்ம 10th இருக்கு சார், ஜியாகிரபி. அதுல வந்து நான் கொஞ்சம் கொஷின்ஸும் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார். ஓகே, வெரி குட். கேளுங்க. அதுல இருந்து கொஷின்ஸ் கேட்கவாங்க சார். கேளுங்க. சரி, இப்போ இனிமேல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம என்ன வேணால் பண்ணலாம், எல்லா சப்ஜெக்ட்டும் பண்ணலாம். நம்ம வி ஆர் க்ளோசிங் நம்ம தியரிங்கிறது ஒரு அளவுக்கு அப்போ அங்கங்கேயே டச் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ எந்த அளவு நம்ம புரிஞ்சிருக்கோங்கிறது கொஷின் கேட்டால் தான் தெரியும். அதுக்காக தான் நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். ஓகே சார். இல்லைனாக்கா இப்போ நான் ஷார்ட் நோட்ஸ் வச்சிருக்கேன் சார், அதை வாட்ஸ்அப்ல இன்னைக்கு நைட் அனுப்பிச்சுட்டு நாளைக்கு கொஷின் கேட்டாங்க சார். அப்படின்னாலும் சரி, ஒரு தடவை ஸ்டூடெண்ட்ஸ்ல ரிவைஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே பாரு, இப்போ கூட நான் ஒரு என்டிஎஸ்சி ஸ்டடி நோட்ஸ்னு ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் எல்லா குரூப்புக்கும். அதையும் பாருங்கள். டெய்லி ஏதோ ஒன்று அனுப்பிச்சிட்டே இருப்பேன் நான். நீங்களும் அனுப்புங்க. நம்ம எல்லாமே ஜாயிண்ட் ஸ்டடி பண்ணுவோம். we do joint study. எஸ் சார், பயோமீட்டர் அப்படின்னா நம்ம இன்னர் மோஸ்ட் பிரெயின்ல பிளட்ட சப்ளை பண்ற அந்த பேர் தான் சார் பயோமீட்டர். அப்படியா? ஓகே, குட். ஐ திங்க் இட் இஸ் டு டூ வித் பிரெயின். தட் மச் ஐ நோ. சாரி, ஐ டோன்ட் நோ ஃபுல்
இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ஃபுல்லாக சொல்ல தெரியாது. ஆஸ் ஐ டோல்ட் யூ இன் த வெரி பிகினிங், ஐ எம் நாட் அ பயாலஜி எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு இது இல்லை. இல்லாட்டி நான் ரொம்ப படிக்கணும். அதுக்கு பதிலாக உங்களே எடுக்க சொல்லி வேறு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க சொல்லி நான் வந்து ஒன் ஆர் டூ குண்டக்க மண்டக்க சில கேள்வி கேட்டு ஐ வாண்டட் டு கிரியேட் அண்ட் இன்ஸ்பயர் யூ டு ஸ்டடி பயாலஜி ஆன் யுவர் ஓன். தட் வாஸ் மை ஐடியா. ஸோ வில் கீப் டூயிங் லைக் திஸ். தட் இஸ் மை ஸ்டைல் ஆல்சோ. இந்த ஸ்டைல் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறதால தான் நான் இந்த ஒவ்வொரு வருஷமும் அது பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்ம குரூப்பில் எனக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பிச்சு ஒருத்தர் ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு டீச்சர். பார்த்தீங்களா? அதெல்லாம் எனக்கு த்ரில்டு. ஐ ஆம் ரியலி த்ரில்டு. ஏன்னா அந்த அம்மா ஒரு பிளைண்டு டீச்சராமா. அப்படியெல்லாம் சொல்லும்போது நம்ம சொல்லிக் கொடுக்குறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டிருக்குன்னு எனக்கே ஒரு ரீகன்ஃபர்மேஷன். சரி, நான் ஏதோ ஒரு ரொம்ப நாலேஜ் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி மேத்ஸில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், மேட்டில் இருக்கலாம், மற்றெல்லாம் எனக்கு அரைகுறை நாலேஜ் தான். பட் ஸ்டில் ஐ ஆம் ஏபிள் டு மேக் த கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆர் ஐ ஆம் ஏபிள் டு இன்ஸ்பயர் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது மேபி இட் இஸ் தேர் இன் மை பிளட்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ பின் மேனேஜிங் அண்ட் தட் இஸ் யூஸ்ஃபுல் ஆல்சோ டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்ம ஜாயிண்ட்டாக எல்லாம் படிப்போம். we have another 20 days or 17-18 days are there. It's a very nice days. நம்ம அடுத்த வாரத்துலேருந்து ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அது எந்த நாளுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வி மீட் குவைட் ஃப்ரீக்வெண்ட்லி அண்ட் தென் டிபேட் ஆன் மெனி திங்ஸ். ஓகேங்களா நிதின்ராஜ்? இது ஓகேவா? எஸ் சார். சார் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்ங்க சார். என்னங்க சார்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்ங்க சார். சொல்லுங்க சார். எல்லாரும் அவங்க கிட்ட இருக்க ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் கூட குரூப்ல சென்ட் பண்ணா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ல சார்? அதுல இருக்க நல்லது. ஆமா, நோட்ஸ் இருந்தா எல்லாம் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க கண்ணா, சில்ட்ரன். ஸோ வி வில் ஆல் டிஸ்கஸ். எவ்ரி டே ஐ வில் பிரிங் எ ஸ்மால் குவிஸ். ஒரு 7-8 கொஸ்டின் 10 கொஸ்டின் ஒரு குவிஸ் கொண்டு வருவேன். வாட் எவர் பி த சப்ஜெக்ட். வித் தட் வில் ஸ்டார்ட் ஆஃப் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஹேவ் குவிஸ். எவ்ரி திங் வி வில் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா. யூ வில் பிகம் வெரி கான்ஃபிடென்ட். ஐ ஹவ் சீன் பை மெனி இயர்ஸ். அப்படியே கான்ஃபிடென்ட் ஆயிடுவோம். ஸோ அது அந்த கான்ஃபிடென்ஸ் இட் செல்ஃப் வில் ஹெல்ப் யூ இன் த எக்ஸாம். ரொம்ப 100% நாலேஜ் இல்லாட்டி கூட அந்த கான்ஃபிடென்ஸ் வில் ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். இன்றைக்கி என்ன புதன் தானே, நம்ம நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறோம். நீங்கள் யாராவது கிளாஸ் எடுக்கணும் இல்லை குவிஸ் இருக்குன்னா அவர் சொன்ன மாதிரி நோட்ஸ் எல்லாம் அனுப்பி விடுங்க. வி வில் அகெயின் மீட் டுமாரோ. ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, சார். எல்லாருக்கும் பசிச்சிருச்சா? எல்லாருக்கும் பசிக்குதான்னு கேட்டேன். நோ சார். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? அதனால தான் கேட்குறேன். தாலி ஜம்மன் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். வில் மீட் அகைன் டுமாரோ.